திரு கண்ணன், தாவேகாவின் மீது தாவேகா வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ஏதோ ஒரு வகையில் அவசர கதியில் வைத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்ற காரணத்தை நான் குறிப்பிடுறேன். திரு நந்தகுமார் சொன்னது போல காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தான். காவல்துறை எப்போது புகார் கொடுக்கப்பட்டது அப்படின்ற தேதியை கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போ அந்த இளையராஜா அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட தொலைபேசியில் பேசினாங்கன்ற தேதியை குறிப்பிடலை. ஒன்று. இரண்டாவது, நந்தகுமார் சொல்லும்போது எதிராக வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் அப்படியான வார்த்தைகள் எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்கன்னா, தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அப்படியே போயிட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு அவசர நோக்கத்தில் இதை பண்ணியிருக்காங்களோ. ஏன்னா இன்னைக்கு ஆளுநருக்கு திமுக கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? அப்படியான குற்றச்சாட்டை தான் திமுகவும் முன்வைக்கிறாங்க. இல்லை, இது உண்மையாக இருந்தால் அது கவலை தரக்கூடியது. இது உண்மையான்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது ரொம்ப சீக்கிரம் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது ஒரு அரசியல் எதிர்வினையாக கூட இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நம்ம காத்திருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஷுட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்ட்டு. ஒரு துளி உப்போட இந்த செய்தியை எடுத்துக்கணும்ட்டு. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்க்குறீங்க. அதனால நாம கொஞ்சம் காத்திருக்கணும். இப்போ வழக்கமாக தமிழ்நாடு அரசியல் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடுத்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலான்ற பாதையை நோக்கி ஒரு அரசாங்கம் பயணிக்கும். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 50 நாட்களில் தாவேகா அரசின் மீது குதிரை பேரம்ன்ற விமர்சனம் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. வேறு கட்சிகள்லேருந்தும் அந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுது. அப்படின்றப்போ இது ஒரு ஆரோக்கியமான சூழலில் இந்த அரசாங்கம் கடக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்லை முடியாதா? இல்லை, இந்த குற்றச்சாட்டுக்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு பேச்சு எழுறதையே தாவேகா நிர்வாகம் தவிர்க்கணும். அது தவிர்க்கக்கூடிய நிலையில் அதனுடைய அரசியல் நிலைமை இல்லை. அப்ப தவிர்க்க முடியாது. அதனால நடைமுறை அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கு. உயர் அரசியல், கொள்கை ரீதியான ஒரு உயர்ந்து ஒரு செம்மையான அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும்ட்டு இளங்கோவடிகள் சொன்ன மாதிரி ஒரு அறம் சார்ந்த அரசியலை நடத்துவது என்பது, அதற்கு நீங்க ஒரு மகோனத தலைவராக இருக்கணும். அந்த இடத்துல யாரும் இருந்ததாகவோ இருப்பதாகவோ இருக்க போவதாகவோ எனக்கு தெரியவில்லை. அரசியல் என்பது சமரசங்களின் சங்கமம். அதனால இது நடைமுறை அரசியலுக்கு இந்த புதிய நிர்வாகம் தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி பேச்சுக்கள் வராத இருக்கிறது தான் அதனுடைய அந்த உயர் அரசியல்ல அது தாங்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய பிம்பத்திற்கு அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல்ல இருந்து இந்த சர்ச்சைகள் எழுது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல பழக்கப்படுத்தி கொள்வதே சில சர்ச்சைகளால் தான் உண்டாக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம்? ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுமே அவர்களுடைய நிலை அப்படி இருக்கு. அவர்கள் அவர்களுடைய கட்டுக்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழல் இதற்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு, 1952. அப்போ தெளிவாக ராஜாஜி என்ன பண்ணார், எனக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கலைன்னா நான் சட்டமன்றத்தில் கலைச்சிட்டு அடுத்த தேர்தலுக்கு போகலான்னு சொல்லிடுவேன்னார். அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. அதனால தேர்தலுக்கு அஞ்சி தான் இந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு பல பேர் ஆதரவு தர முன் வந்தார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் the zeal of the convertன்னு சொல்லுவாங்க. புதிதாக மதம் மாறியவர்கள் தொன்று தொட்டு அந்த மதத்தில் இருப்பவர்களை விட அதீத ஆர்வத்தோடும் பிடிப்போடும் அந்த மதத்தில் செயல்படுவார்கள். அது மாதிரி இன்னைக்கு சேர்ந்திருக்கிற தாவேகாவினுடைய தோழமை கட்சிகள் அவர்கள் இவ்வளவு நாள் எங்கே இருந்தாங்கன்றதே மறந்துட்டு இந்த தாவேகா அரசை அவர்கள் தாங்கி பிடிக்கும் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஆட்சி எதற்கு அஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியல. இது 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஆட்சி. இதை கவிழ்க்கக்கூடிய திறனோ ஆற்றலோ அல்லது வலிமையோ யாருக்கும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. ஏன்னா மக்கள் அவர்களை மன்னிப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. இன்னொரு தேர்தலை அவர்கள் சந்திக்க மக்கள் விரும்புவார்கள் என்றும் நான் எண்ணவில்லை. அமோக மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு 35 விழுக்காடு வாக்குகளை வாங்கி இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த ஆட்சியாளர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுறது தான் இவர்களுடைய வேலை. இவர்களை கவிழ்க்கக்கூடிய வேலையில் யாரும் இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால இந்த மாதிரியான பேச்சுக்களை அவர்கள் தவிர்ப்பது
ஒரு ஒரு உயர் அரசியலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகள் தாவேக அரசை கவிழ்க்க மாட்டாங்க திரு கண்ணனுடைய பார்வையில், அப்படிதான் சொல்ல வரீங்க. இருந்தாலும் ஏன் இன்னும் பிற கட்சிகள்ல இருந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் வைகோ சொன்ன கருத்து பெரும் சர்ச்சையானது தமிழ்நாட்டில். 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்க, நான் வெற்றி பெற வைக்கிறேன்னு முதலமைச்சர் என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாருன்னு. அந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்த சர்ச்சைகளுக்கு பிறகும் முதலமைச்சர் எடுப்பதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்? ஒன்று கூட்டணியை நம்பாம இருக்கணும், அவர் நம்புறாரு அப்படின்னா ஏன் அந்த நடவடிக்கையை எடுக்கிறாரு? இல்லை, கூட்டணியை அவர் நம்புகிறாரா இல்லையான்றது அவர் மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும். அதனால் அவருடைய மனசை புகுந்து நம்ம பார்க்க முடியாது. இது நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு தற்காப்பு, ஒரு பாதுகாப்பான ஏற்பாட்டை, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு காப்பீடு கொள்கையை வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணுவதாக தோன்றுகிறது. சரி, அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரியான பேச்சுக்களே எழாம இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்துடலாம். ஏன்னா இவர்களை துன்புறுத்தக்கூடிய, இடைஞ்சல் தரக்கூடியவர்கள் இவர்களுடைய தோழமை கட்சிகளாக கூட இருக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேலே இடதுசாரிகள் கூட ஒரு முறையான விமர்சனங்களை மட்டும்தான் வைப்பார்கள். அது கூட பொதுவெளியில் வைப்பது என்பது அருகிவிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் தொடர்ந்து ஏற்படுமானால், ஏன்னா இவர்கள் எல்லாம் புதியவர்கள், இப்பதான் பழகிக்கிறாங்க. அது வந்த பிறகு அவர்கள் ஒரே சுருதியில், ஒரே தாளை எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கணும். இது 50 நாள் ஆட்சி. பேசலாம் திரு கண்ணன் நிறைவா. இல்லை, அதாவது இந்த பேச்சுக்களெல்லாம் எழாம தவிர்ப்பது தான் இந்த தாவேக அரசுக்கு ஒரு பெரிய சிறப்பை தரும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? ஒரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான ஏன் முடியாது? ஆட்சிக்கு எதிரான சூழல் இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய திறனோ ஆற்றலோ அந்த வசதியோ யாருக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இந்த ஆட்சி கவிழ்ந்தாலும் அறுதி பெரும்பான்மையோடு அவர்கள் திருப்பி வெற்றி பெற்று வரலாம். ஏன்னா அனுதாபம் இருக்கும், இந்த ஆட்சி இப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க பார்க்கணும். அந்த இடத்துல தான் திரு கண்ணன் ஒரு கேள்வி எழுது. தேர்தல் முடிவுகள் வெளியான போது தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொன்னாங்க ஆளுநர் உள்ள வந்துருவாரு, குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ள வந்துரும், மறு தேர்தல் நடந்துரும் அப்படின்ற வார்த்தைகளை பிரயோஜனம் படுத்தினாங்க. ஒருவேளை விஜய் நினைச்சிருந்தா அதை அனுதாபமா பயன்படுத்தி கூட மறு தேர்தலை சந்திச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா விஜய் அப்படி நினைக்கல. மாறுதலா முதலமைச்சர் விஜய் கூட்டணி கட்சிகளை சேர்த்து ஆட்சி அமைக்க தானே முற்பட்டார். அப்ப இப்பயும் அந்த பயம் அவருக்கு இருக்கும்ல, இன்னொரு தேர்தலை நம்ம சந்திக்க வேண்டாம். இல்ல, அதுக்கும் இதுக்கும் 2 வித்தியாசமான சூழல். அதுல என்னன்னா, ஒரு புதிய முதல்வராக வரக்கூடிய ஒருவர் அனைத்து வழிகளையும் அவர் சோதித்துவிட்டு எதுவும் இல்லாத நேரத்தில் மக்களிடத்தில் போவது, எக்ஸாஸ்டிங் ஆல் மீன்ஸ், அதை அவர் பண்ண முயற்சி பண்ணார். அதில் கிடைச்சது தான் அந்த கூட்டணிகள், தோழமை கட்சிகள், எதிர்க்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முகாமிலிருந்து வந்தவர்கள், இன்னொரு தேர்தல் வேண்டான்னு திமுகவே சொன்னது, இதெல்லாம் நடந்தது. அதுவும் நடக்கலைன்னா அவர் மக்களை சந்திச்சிருப்பார் கண்டிப்பா. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கார் அவர். இந்த ஆட்சி ஒரு 50 நாளா நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி இப்ப கவிழ்க்கப்படுமானால் இப்போ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்னு நான் நினைக்கல. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் நினைக்கிறேன் இவர்கள் ஒரு உயர் அரசியலை கையில் எடுத்து நடத்தலாம்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை மட்டும் நிறைவு செய்தாலே போதும். வேற யாருடைய உதவியும் இவர்களுக்கு தேவையில்லை. மக்களுடைய ஆதரவு பெரும்பான்மையாக அமோகமாக இருக்கிறது. அது தொடர்ந்து இருக்கும். அந்த மக்களுடைய ஆதரவை இவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்கள் நல திட்டங்கள், மக்களோடு இந்த நிர்வாகத்தை நேசப்படுத்துவது, அரசு அலுவலகங்களை சாதாரண எளிய பாமர மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மையங்களாக மாற்றுவது, அதை இவங்க பண்ணாங்களானே போதும். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம்.